ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கத்திரிக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எது கூட வச்சு வேணால் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை தாளிச்ச சோறு உங்களுக்கு பிடிச்ச எந்த டிஷ்ஷோட ஒன்று வச்சு வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சட்னி. எப்போதும் ஒரு விதமாக சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி சட்னியை வச்சு கொடுத்து நல்லாயிருக்கும், வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கத்திரிக்காய் சட்னி ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இது வெரி வெரி சிம்பிள். குக்கரை வச்சு ஈஸியாக சட்டுன்னு பண்ணலாம் ஒரே நிமிஷத்தில். இது பார்க்குறது ரொம்ப டஃப்பாக தெரியும், ஆனால் செய்கிறது வெரி வெரி சிம்பிள். மற்ற சட்னியை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். கத்திரிக்காய் நல்லா குட்டி குட்டியாக கழுவி, கத்திரிக்காய் வந்து நறுக்கும் போது நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. எப்போயுமே கத்திரிக்காய் நறுக்கும் போது தண்ணியில் போட்டுறணும். ஏன்னா அந்த கருப்பெல்லாம் வந்துடும், எப்படி சொல்கிறது, கருப்படிச்சிரும். அதனால் தண்ணியில் கட் பண்ணி தண்ணியில் வச்சிடுறேன். அப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி. அப்புறம் வந்துட்டு தக்காளி நீங்கள் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா புளி வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. புளி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்த எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான பொருளை இப்போ நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ வந்து குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹீட் ஆனதும் நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சாதாரண சமையல் ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா வெடித்து வந்ததும், கடுகு நல்லா வெடித்து வரணும், ஹீட் ஆகி நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கழுவி வாஷ் பண்ண கருவேப்பிலையை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெடித்து வந்ததும், நல்லா வெடித்து வரணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், மேலே தெரிக்கும் எண்ணெய் பார்த்து. அப்புறம் சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பார்த்திங்களா, பல்லாரி எது வேணால் போடலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததும் நம்ம ஒரு மிளகா வத்தை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே எவ்வளோ வேணால் மிளகா வத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிளகா வத்தை தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் தெரிக்கும், பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பொன்னிறமாக வர ஸ்டேஜில் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கணும், பொன்னிறமாக ஆகணும், கலர்லாம் சேஞ்ச் ஆகணும். இப்போ எண்ணெயிலே ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காய் பார்த்திங்களா, அதில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டுருங்க. தண்ணி இல்லாமல் அரிக்கிடக்கூடாது, ஏன்னா கருப்பு அடிச்சிடும், கருப்பாக ஆயிரும். அதனால் தண்ணியில் நம்ம போட்டுறணும். இப்போ கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த காயாக இருந்தாலும் எண்ணெயில் வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வதக்காமல் அப்படியே போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை ஃபுல்லாக நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எந்த காய்களாக இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, சட்னி செய்கிறதாலும் சரி, நம்ம காய்களை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி பண்ணுறதா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னி நீங்கள் எதோடு வச்சு வேணால் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சட்னியவே நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இல்லை குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது புளியோதரை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற எந்த டிஷ்ஷோட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இப்போ கத்திரிக்காய் இது தக்காளி, ஒரு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் புளி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தால் புளி வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. புளியை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், புளியை கரைசல் வேணால் பண்ணலாம். நான் வந்து புளியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இல்லை நீங்கள் புளி கரைசல் இது வச்சு கூட பண்ணலாம். புளியை நல்லா ஊற வச்சு தண்ணியை சாறு எடுத்து ஊற்றலாம். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி அப்படியே போடுறோன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். நமக்கு இது பண்ண தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ குக்கரில் மூடி விட்டுக்கோங்க. குக்கரை நல்லா மூடி போட்டு நல்லா மூடி விட்டுக்கோங்க. ஏர் போகாத அளவுக்கு நல்லா மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு 5லேருந்து 6 விசில் எடுங்க. 5லேருந்து 6 விசில் எடுத்துகிட்டே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் 5லேருந்து 6 விசில் விட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் சட்னி பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. இதை நம்ம அடுப்பில் வச்சு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க. ஒருக்கா பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பண்ணுவீங்க. இது கூட எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, புளி, கடுகு, மிளகா வத்தை, சின்ன வெங்காயம் அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை. அதை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் சட்னி நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியெல்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ஒருக்கா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.